தேவன் தயவு உள்ளவர். நாம தயவு பாராட்டுறோமா? நம்ம குணம் எப்படி இருக்கு? தயவுள்ள குணம் இருக்கா? சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்றார்? தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும் எடுங்க எந்த பகுதியில் இருக்கு? சங்கீதம் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும் 18ஆம் சங்கீதம் 5. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவர், உத்தமனுக்கு நீர் உத்தமராக, புனிதனுக்கு நீர் புனிதராக, மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடாகவும் இருக்கு. தெய்வீகத்தை குணத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆராதிக்கிற தெய்வம் யார் யார் கேட்டா ஏத்துக்கிறது குணம் என்னன்னு கேளுங்கன்னா அதுக்கு ஏதா 2 கூட சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ருசிக்கணும், அவரை அனுபவிக்கணும். தெய்வத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம். வேற எந்த தெய்வத்தையாவது உன் வீட்டுக்குள்ள வந்து உட்காருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா என் ஒருத்தர் சொன்னார், பயந்து நடிக்கிட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பத்துக்குள் வரும். அங்க இருக்கிற சூழ்நிலையும் அவர் எப்படிப்பட்டவரா? தயவுள்ளவனுக்கு ஏன் அநேகருக்கு கர்த்தருடைய கண்களை தயவு கிடைக்க மாட்டேங்குது தெரியுமா? இவன் தயவு பாராட்ட மாட்டான் சார். இரக்கம் வேறு, தயவு வேறு. அப்போஸ்தலப்படிகளில் 2ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தில் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் பெற்றிருந்தார். வசனவாதிங்க, அவள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தை. கபடம் உள்ள இருந்தா எப்படி உனக்கு மனுஷ தயவு கிடைக்கும்? இதெல்லாம் தெய்வீக குணத்தின் லட்சணம் ஐயா. எல்லாம் ஒரே நாள் வராது, லைஃப் லாங் நடக்குது. லாங் ப்ராசஸ், லைஃப் லாங் ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம சுவாபத்தின் ஒரு பகுதிய தெய்வீகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு வர வர அந்த சூழ்நிலைகளை கொண்டு போய் விடுவாரு. அதான் காரணம். ஒருவனுக்கு தயை யார் தயவு செய்தார்? வேதத்துல ரூத், போவாஸ். போவாஸ் என்ன சொல்றாரு அங்க ரூத்தை பார்த்து? அடியாளுக்கு உம்முடைய கண்களில் எதனால் தயை கிடைத்தது? என்ன அப்படித்தானே இருக்கு. வணங்கி எதனால் உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது? ஆண்டவர் தெரிந்து கொண்ட கேரக்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? சாதாரணம் கிடையாது. சும்மா நமக்கு அப்படி எடுக்காருல்ல, கேரக்டர் தான், குணத்தை தெரியும். தயவுள்ளவன், நீதிமான், அவன் கற்பனைப்படிதான் நடப்பான்.
ராக்காலத்தில் ஸ்திரீ தன்னுடைய பாதத்தில் படுத்திருக்கும் போதும் குடித்து வெறித்திருந்தாலும் அவங்க தான் போவார். சொல்றாங்க, நியாய பிரமாணத்தை எடுத்து சொல்லுகிறார். சார் வசனம் தான் உங்களை காக்கும். வானத்துக்கும் போதும் பண்ணுங்க, அது கேட்கிறவர் கர்த்தர், நம்ம குறை சொல்லல. வசனம் அந்த ராத்திரியே அவனுக்கு வசனம் தெரியுத. நம்ம காலையில கேட்ட பிரசங்கத்தை சாயந்தரம் மரம் சொல்றோம். என்ன 23:12 நாம் சுதந்திரம் என்பது மைதான். அதனால என்னில கெட்டன சுதந்திரவாளி. அது எங்க உட்கார்ந்து இருக்காரு? எதை வைத்து இதை சொல்லுகிறார்? உபாகமம் 25:9. உபாகமம் 25:9 அது இருக்கு. ஆண்டவர் சும்மா இருங்க. ஏன்னா அதுக்கு முந்தின பகுதி வாசிக்கணும். 6ஆம் வசனம், மரித்த சோடைய பேர் இசைவு அற்று போகாதபடிக்கு சரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பூரம் சொல்லிட்டு வர இந்த பிரமாணம். ராத்திரி குடித்து வெறித்திருந்த என்னது அவங்க வசன ஞாபகத்தில் இருந்திருக்கு சார். உபாகமம் 25:9 அந்த வசனம் எந்திரிச்சு பிரமாணத்தை சொல்றேன். நான் உனக்கு தயவு பண்ணுவேன், அதனால்தான் புனிதருக்கு நீர் புனிதராகவும். சங்கீதக்காரன் சொல்றாருல, தயவு செய்பவனுக்கு நீர் தயவு. இதை குறித்து தயவு செய்தவனுக்கு ஆண்டவர் என்ன தயவு பண்ணினார்? ரோத்து 4 அதுல ரோத்து 4:11 வாசிங்க. இருந்து எப்படி வாழ்த்துதல் வருது பார்த்தீங்களா? இதான் தேவன் தயவு, மகா தயவு. மோசைக்கு என்ன சொன்னார்? யாத்ராமம் புஸ்தகத்தில் ஆண்டவர் மோசே 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் உனக்கு முன்பாக. எவ்வளவு பெரிய கர்த்தரை சேவிக்கிறோம் சார். என் தயெல்லாம் உனக்கு முன்னால வரப்போயிரம் மே மாசத்து உனக்கு முன்னால் நான் கலந்து போகப்பட்டேன். நம்ம தயவு காமிக்காம நம்ம குணம் எப்படி இருக்கு? எஸ்தரின் புத்தகத்துல காண்கிற யாவருடைய கண்களிலும் அவளுக்கு தயவு கிடைத்தது. 2:9. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால்
தயை கிடைத்தது. தேவ தயவு மனுஷ தயவை கொண்டு வரும். நீங்கள் தயை செய்யற தயவு இறுதி உங்களுக்கு இருந்தா, குணம் இருந்தா, ஆண்டவரும் தம்முடைய தயவை வெளிப்படுத்த மனுஷ கண்களிலும் தயவு கிடைக்கத்தை. சத்துரு கண்களிலேயே கர்த்தர் உங்க பகைக்கிற கண்களிலும் தயவு கிடைக்க செய்வார் ஐயா. உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அந்த சத்துருக்களும் ஈசாக்கு பண்ணார்ல, ஈசாக்கின் பயபக்திக்குரியவரை குறித்தான அதிகரம் பேசுற. யார குறித்து பேசுறோம்? ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். நீ வடக்க போன நான் தேக்க போறேன், நீ கிழக்க போன நான் மேற்க போறேன். கடையத்துல அவங்க கர்த்தர் உம்மோட இருக்கிறான். ஒருத்தர் கூப்பிட்டு என்கிட்ட போன்ல குடும்ப காரியத்தையும் வாய்க்கு வந்தபடி பேசுறாரு விசுவாசம். ஒருத்தர் பேசுறேன், நான் ஒண்ணுமே சொல்ல, ஜோ பண்ணிக்கோ. குணம் மாறல சார், குணம் மாறணும் சார். மாறினாதான் நமக்குள்ள சமாதானம், நம்ம குடும்பத்துல சமாதானம். அடுத்தவனுக்கு தயவு செய்ய அந்த தயவுள்ள குணம் நமக்குள்ள. கர்த்தர் சும்மா ஒன்றும் போவாத ஆசீர்வதிக்கல, அவர் பேரை கொண்டாந்து வேதத்துல சேர்க்கல. போவதை குறித்து ஒரு பெரிய செய்தியே இருக்கு. யாருடைய பையன் போவாஸ்? ராகேலுடைய பையன், ராகாபுடைய பையன். ராகாப் யார்? கானானியன் ஸ்திரீ. அந்த பக்தி எப்படி வருது பார்த்தீங்களா? கொஞ்சம் நம்ம புத்தியா நடந்தா எல்லாம் நல்லா தான் இருக்கும். சரி, மேற்கொண்டு அடுத்ததுக்கு போ. ரோமருக்கு எழுதப்பட்ட 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய பொறுமை. தேவன் பொறுமை உள்ளவர். அது எங்க விற்கும்? எவ்வளவு கிடைக்கும்? கிலோ என்ன அளவு? நம் ஆள்கிட்ட கேட்டா ஒண்ணு பேசும்னால 10 வசனம் வார்த்தை பேசி முடிச்சு கேட்கறதே கிடையாது. நான் அப்படிதான் இருப்பேன். இல்லைன்னு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று யாரெல்லாம் செலுத்தோம். பொறுமைங்கிறது எங்க வாங்கலாம்? பொறுமையினாலே உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள். ஆவியின் கனியில ஒண்ணு இருக்கும். கலாத்தியர் எடுங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுங்க, 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். இது இடம் எபேசியருக்கு வாங்க, 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரமா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆவியின் கனியே பல நற்குணத்திலும் நீதிலும் உண்மையிலும். இந்த 12ல ஒண்ணு இருக்கு. ஏற்கனவே ஒண்ணு பேசி முடிச்சுட்டான், சொல்லியாச்சு. இன்னொன்னு பொறுமை. இங்க நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமை எப்படி வரும்? திரும்பவும் சொல்றோம். யாக்கோபு 1:10. எப்போதும் மனசுல வச்சுக்கோங்க, வசனம் உங்களை மாற்றிக்கிட்டே வரும். ஆகையால் என் பிரியமான சோதரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமா.
இன்னைக்கு ஒரு ஃபேமிலியிட்ட பேசிட்டு சொன்னேன், நீங்க சொன்னது அவ்வளோத்தையும் நான் கவனமா கேட்டேன். ஏன் தெரியுமா? இந்த வசனத்தை இந்த வசனத்தை என்ன மாத்திச்சு. இத கை கொள்றேன். நீங்க சொல்லுறது அவ்வளவு உள்ளது இருக்க சொன்ன முடிஞ்ச பிறகுதான் பேசுறதுக்கு சார் திரும்பவும் சொல்ற, 2 இதை நாம் இழந்தால் திரும்ப பெற முடியாது. ஒன்று நேரம், நேற்றைய தினத்தை இன்னைக்கு கொண்டு வர முடியாது. இன்னொன்று வார்த்தை, விட்டுட்டு என்னது அன்னைக்கு சொன்னீர்கள். 40 வருஷத்துக்கு முன்னாலும் உங்க அம்மா அப்படி பேசினாங்க. வார்த்தை காயப்படுத்து. இப்ப பேசுறதுக்கு பொறுமையா இருந்து கேட்பதற்கு தீவிரமா இருந்தால் பேசுவதற்கு பொறுமை தானா உள்ள வரும். அடுத்தது கோபிக்கிறதுக்கு கோபம் போயிடும். கேட்கலாம் மன தத்துவம் உதவாது. அது பிரஷர் குக்கர் மாதிரி கடுதல வெடிச்சு செதறிடும். வசனம் தான் உதவும். வசனத்தை கை கொள்ள உங்களுக்குள் இருக்கிற அந்த குண லட்சணம் மாற ஆரம்பிக்கும். மாறுங்க, நிதானித்து பார். நம்மளே நாமே நிதானித்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். இந்த நீடிய பொறுமை எங்க வரணும் தெரியுமா? எபிரேயர் 11 எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். நம்மளுக்கு இன்னைக்கு விதை போடும், நாளைக்கு அது பழம் பறிக்கணும். வாக்குத்தத்தம் அவருக்கு கொடுக்கிறது. எந்த சூழ்நிலைக்கு எப்படி கொடுப்பாருங்கிறது அது அனுபவம். அது உங்களுக்கு இருந்தா நல்லது. சில வாக்கு தத்தங்கள் ஆக நீடிய பொறுமை இருக்கணும். 22 வருஷம் கழிச்சு போன வருஷம் நவம்பர்ல தான் அதை நிறைவேற்றினார். 2003 கொடுத்தது 2025 நவம்பர்ல நிறைவேற்றி இதுவரைக்கும் அது வந்துகிட்டு. நீடிய பொறுமை நாம அதிகாரி யாருன்னு தெரியும் சார். அவசரப்படக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நிதானமும் பொறுமை இருந்தா தப்பிச்சு. அவசரப்பட்டீங்க சிக்கிடும். பணம் சம்பாதிக்கிறதுலையும் சேமிப்பதிலையும் பொறுமையை கையாள தேவை. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா, ஆபிரகாம் கொடுத்தாரு, 20 வருஷம் கழிச்சு தானே ஆண்டவர் நிறைவேற்றினாரு. நீடிய பொறுமை இருந்தா தான் முடியும். கடந்து வர்ற பாதை ரொம்ப கடினமான பாதை. வாக்குத்தத்தம் கொடுத்தார் நிறைவேற்றாமல் கர்த்தர் இருக்கவே மாட்டார். எதை வச்சுட்டு இந்த சின்ன கூட்டத்தை வச்சுட்டு எங்க ஒழிஞ்சதுக்கிட்டு இருக்கோம். சபையை கட்டுவேன்னு சொன்னார். அவர் கட்டுறார். வழியில் அவர் கட்டுவார். நீர் இப்படி கட்டும். ஏங்க நான் உடனே வேன் வச்சு அடிக்கட்டுமா, அதை சொல்லட்டுமா? அவர் கட்டுறவர். அவர் சொன்னதை நம்ம செஞ்சு போயிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பெற உங்களுக்கு பொறுமை வேணும். கர்த்தர் சொல்லிட்டாரு, இன்னும் நிறைவேறலையா?
70 வருஷம் முடிவில் நான் என்ன செய்வேன்? பாபிலோன் மாற்றுவான் தான். மாற்றினாரா இல்லையா? 400 வருஷம் அடிமையா இருப்பார்கள். 400 வருஷம் அன்றே அவர்களை விடுவித்தாரா? விடுவிக்கலையா? ஆபிரகாமோடு ஆதியாம் செய்த உடன்படிக்கை இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கா இல்லையா? அதை பார்த்தா அது ஜனங்க கர்த்தரை விசுவாசிக்கணும். ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. எங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரமா 23ஆம் வசனம், அல்லாமலும் நம்முடைய அறிக்கையிடுவது உறுதியா இருக்க கடவும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நான் தாவீதுக்கு போய் சொல்லேன், கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு போய் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் எவ்வளவேனும் பொய் உரையா, எவ்வளவேனும் இருளில் பொய் சொல்லவே மாட்டார். எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா? உள்ளதை உள்ளதென்றோம், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி போயிட்டே இருக்கணும். இதான் செஞ்சாம நான் தான் செஞ்சேன் சொல்ல தைரியம், உண்மை சொல்ல தைரியம் வேணும் சார். இன்னைக்கு ஒரு பொய்ய சொன்னான், அடுத்த பொய் கொண்டு போய் அந்த பொய் குழிய தோண்டிக்கிட்டே போகும். உங்களுக்கு தெரியாது, கண்கள் கல்வி ஆண்டோட்டம் கேட்டு அவர் மன்னிக்க வல்லவர் தான். ஆனா குணம் மாதிரியே உள்ளதே உள்ளது என்று பொய் சொல்லக்கூடாது சார். பொய் சொன்னவங்க என்றைக்கும் ஆவிக்குரிய ஜீவத்தில் நிலைத்து நின்றது இல்லை. ரோமர் 2 நீடிய சாந்தம் இதான நம்மகிட்ட இல்லை. சாந்த குணம் ராஜன் கொஞ்சமும் இல்லை. ஆனா அதை உருவாக்குவதற்கு தேவன் எடுக்கிற நடவடிக்கைகள், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ மனுஷருக்குள்ளே என் குமாரத்தையும் இருக்கிறார். நம்முடைய குணம் ரீப்ளேஸ் பண்ணணும்னா தெய்வீக குணம் உள்ளவங்கெல்லாம். சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக, கோப குணம் எல்லாருக்கும் தெரியும். சாந்த குணம் தெரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேவன் விரும்புகிற காரியம் 1 பேதுருவா இல்ல 2 பேதுருவா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரமா 4ஆம் வசனம், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதல் உள்ள ஆவியே இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்கிறது. வெளியே நல்ல அலங்காரம் பண்ணிடுதான், உள்ளான மனுஷன்ல இந்த குணம் இருக்கா? சாந்தமும் அமைதல் உள்ள. இதுதான் தேவன் விலையேற பெற்றது என்கிறார். தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதான். எல்லாம் எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? உங்க வீட்டுக்குள்ளதான். எங்கேயும் உங்க சுவாபம் தெய்வீக சுவாபம் வந்தா உங்க வீட்டுக்குள்ளதான் முதல்ல. அதுல ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆவி அமைதலா இருக்கு.
அமர்ந்திருந்து நானே அமெரிக்க நம்பிக்கை உங்கள் பலன் சாந்தம் உள்ளவர். அதான் அடிக்கடி ஆண்டவரே சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளும். முதல்ல அவர்கிட்ட கற்கணும்னா அவர் நுகத்தை முதல்ல நீங்க ஏற்கணும். ஒரு கண்டிஷன் இருக்கு, சாந்தமும் மனத்தாழ்மையின் நுகத்தை எனக்குள். நான் பிறவில சாந்த குணம் உள்ளவன் அல்ல, பிறவிலேயே பொறுமை உள்ள குணம் உள்ளவன் அல்ல. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு சமீப காலங்களில் தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியம் இதுதான், உனக்குள்ள வரணும். இதுதான் நான் விரும்புறேன். கிருபை தருவேன், வரம் தருவேன், ஊழியம் தருவேன், ஆத்மா தருவேன், வல்லமை தருவேன், அபிஷேகம் தருவேன், ஜபத்தையும் கேட்பேன், நீ கூப்பிட்டா பதில் தருவேன். நான் நீ இப்படி இருக்கணும். பைத்தியக்காரன் சொல்லும் உலகம் தெரியுமா உங்களுக்கு? சொன்னா சொல்லிட்டு போகுது. நான் ஒருத்தர் அப்படியே சொன்னார், நீ ஒரு பைத்தியக்காரன், அவன் பேசுறான், நீ சும்மா இருக்க. ஏன்? சாந்தமும் அமைதியுள்ள குணம் வரும்போது மோசே யாரு? எண்ணாகமோ முடிக்கிறான். எண்ணாகத்துல 12 மோசே எங்கும் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். 3 எப்படியா சாந்த குணம் உள்ளவனா இருந்தாரு? 10 கற்பனையை போட்டு உடஞ்சு ஆடுத்தார். பாவத்தை கண்டு சாந்தமா இருக்க மாட்டார். ஆனால் தன்னை குறித்து தவறாக சொன்ன விமர்சனங்கள் வரும்போது நீங்க சாந்தமா இருக்கீங்களா? என்னையா சொன்ன அவன், என்னையா சொன்ன அவன் யான்னு எனக்கு தெரியாதா? அவன் யான்னு எனக்கு தெரியாதா? வருது இல்ல? கர்த்தர் எப்படி உங்களுக்காக பேசுவாரு? நீதான் பேசிட்டல்ல, நீதான் வாய்க்கு வந்ததை பேசிட்டல்ல. அவர் எப்படி பேசுவாரு? பேசாம இருந்தான்னா நான் பேசுவேன். உனக்கு தான் சாந்த குணம் கிடையாது. தன்னை குறித்த விமர்சனங்கள் வந்த போது அமைதலாம். அதான் சாந்தமும் அமைதலுள்ளாக. மோசே கர்த்தர் ஒன்று சும்மா எடுத்து உபயோகப்படுத்தல சார். அவரை கர்த்தர் முற்றிலும் அறிவார். ஏன் தாசன் அவனுக்கு புறமா நீ பேசுன 2 வரும் வா நெல்லு உடனே நியாயத்திற்கு இறக்கம் இல்லாத நியாயத்து உடனே சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டு. அம்மா மிரியா வெண்குஷம் பிடிச்சா அவளால் 1 வாரம் தங்க வேண்டியதாச்சு. நீங்கள் அமைதலாக இருந்தால் உங்களுக்காக கர்த்தர் பேசுவார். நீங்க பேசினா அவர். இதுதான் தெய்வீக கிரியை. அடுத்த வாரம் பார்ப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம்.